வணக்கம் நேர்களே. சில முக்கியமான தகவல்கள், அதுவும் வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள தொடர்ந்து குடுத்துட்டுருக்கேன். என் பேர் ராஜா. இன்னைக்கு அந்த வகையில சில தகவல்கள் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பூமியில விளைஞ்ச நெல்லு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விண்வெளியிலேயே நெல்ல விளைவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தகவல். அது என்ன அப்படிங்கிறத விலாவாரியா பார்க்கலாம். எல்லாத்துலயும் புதுமைய புகுத்துற இந்த சைனா வந்து விண்வெளியிலேயே நெல் வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு புது முயற்சி. அந்த முயற்சியிலயும் அவங்க வெற்றி கண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். இந்த சீன சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் கடந்த 5ஆம் தேதி ஒரு வரலாற்று சாதனைய படைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, புவிவட்ட பாதைக்கு மேல, அதாவது பூமிக்கு மேல ஸ்பேஸ்ல வளர்க்கப்பட்ட முதல் நெல் பயிர வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சென்ஜவ் 23 அப்படிங்கிற ஒரு திட்டத்தில ஆராய்ச்சிக்கு போன ஆய்வாளர்கள் தான் இந்த சாதனைய செஞ்சிருக்காங்க. அந்தரத்தில சுத்திட்டு இருக்கிற இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில ஒரு மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான அளவுக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கும். அந்த புவியீர்ப்பு சக்தியில இப்படி ஒரு நெல்மணிய விளைவிச்சா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற அந்த சோதனைய அவங்க முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி வளர்ந்த அந்த நெல் செடி வந்து பூமியில வளர்ற அந்த ஜெனடிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மரபு ரீதியா அந்த நெல் பயிர் வந்து ஸ்டேபிளா இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத அந்தரத்தில சுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விண்வெளி ஆய்வு மையத்திலயும் நெல் வளர்ந்தா அது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்றாங்க. சரி, அப்படி அந்த நெல்லு எங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க? என்ன வகையை சேர்ந்த நெல் வகை? அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சியோட டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. ஜப்போனிகா அப்படின்னு ஒரு வகை நெல் இருக்கு. இந்த நெல்ல தான் வந்து பயிரிட்டுருக்காங்க. அப்படி பயிரிடப்பட்ட விதைகள் திருப்பி முளைக்குதா? பூமியில அந்த நெல்ல போட்டோம்னா, அது வந்து முளைச்சு அது ஒரு செடியாகி அதுலேருந்து கொத்து கொத்தா நெல் பயிர்கள் காய்க்குது. அதேபோல பூமிக்கு மேல அந்தரத்தில சுத்துன அந்த நெல்மணிகள் முளைச்சு அது எப்படி திருப்பி முளைக்குதா அப்படிங்கிறதையும் இந்த ஆராய்ச்சியாளர்கள் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இனிமேலு நிலாவுக்கு போறது, செவ்வாய் கிரகத்துக்கு போறதெல்லாம் ரொம்ப அது சாத்தியக்கூறான ஒரு விஷயம் தான். இப்போ கூட அண்மையில எலான் மஸ்கோடைய ஒரு ஸ்பேஸ் ராக்கெட் வந்து நிலால வேகமா மோதுனதா ஒரு தகவலும் இருக்கு. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நிலாவுக்கும், செவ்வாய் கிரகத்துக்கும் பூமிய தாண்டி வெளியில போகும்போது, அந்த விண்வெளி வீரர்கள் சமைச்சு சாப்பிடுறதுக்கு தேவையான உணவுகள இனிமேலு அந்தரத்திலேயே பயிர் பண்ணிக்கலாம். அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டுபிடிப்போட அடுத்த மைல்கல்லா தான் இது இருக்கு. இந்த நெல் பயிர அந்தரத்தில விளைவிக்க முடியுமா அப்படிங்கிறது ஏற்கனவே 2022ல இதே சைனா செஞ்சிருந்தாலுமே, அத வந்து ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல 2022ல பண்ணியிருந்தாங்க. இப்ப அத வந்து 4, 5 கேட்டகரியில இது எப்படியெல்லாம் வளருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்ததா வந்து ஒரு புதுசா உணவுல லேபிளிங் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத, ஏன்னா உணவோட உணவு செய்தியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தகவல அடுத்ததா சொல்றேன். இந்த உணவு லேபிளிங்ல எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள். அந்த அமைப்புக்கு கீழ தான் இந்தியா ஃபுல்லா இந்த உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இயங்குவாங்க அப்படிங்கிறதுனால, இப்போ ஒரு பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவு இருக்கு. அந்த உணவுல முன்பகுதியில எவ்வளோ சர்க்கரை, எவ்வளோ உப்பு இருக்கு, எவ்வளோ ஃபேட் இருக்குது, இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்து அட்டவணைய குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லி எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற இந்த அமைப்பு உச்சநீதிமன்றத்தில ஒரு உறுதிமொழி பத்திரம் குடுத்துருக்காங்க. அதுதான் இப்ப பேசு பொருளா மாறியிருக்கு. அதாவது ஒரு கேஸ் ஒண்ணு நடக்குது. அந்த கேஸ்ல ஒரு தனியார் அமைப்பு வந்து பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வார்னிங் லேபிள்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்னிங் லேபிள்ஸ்க்கு பதிலா இல்ல நம்ம வந்து புதுசா ஒரு டேபிள குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எஃப்எஸ்எஸ்ஏஐ தரப்புல ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குடுத்திருக்கிற ஒரு லேபிள் சம்மந்தமா அ போன மார்ச் மாசத்துல உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இப்படி ஒரு எச்சரிக்கை லேபிள் குடுக்கலாமா? இந்த மாதிரியான ஃபுட் விஷயம் சம்மந்தமான எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில எவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறத குடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி ஒரு மார்ச் மாசத்துல ஒரு கூட்டம் நடந்திருக்குது. அப்பவே கடுமையான எதிர்ப்பு எழுந்துச்சு. இந்த வார்னிங்கும் தேவையில்ல. அதே மாதிரி எவ்வளோ அளவு சத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ ஒரு வாங்க போற கஸ்டமர் இதெல்லாம் சரியா பார்த்து தான் வாங்குவாங்கன்னு எந்த அளவுக்கு நீங்க உறுதி சொல்ல முடியும்? அப்படின்னும் ஒரு தரப்பு இதுல வந்து ஒரு ஆர்கியூமென்ட்டாவே வைக்கிறாங்க. சுகாதார அமைச்சகம், உணவு அதிகார அமைப்புடைய ஒப்புதலுக்கு பிறகு தான் பொதுமக்களுடைய கருத்துக்கள் கேட்டு பாக்கெட்ல அடைக்கப்படுற உணவுகள் அதுல என்னதான் விதிய ஃபைனல் பண்ணலாம். இதுல இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற வார்னிங் லேபிள் வேணுமா? எவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங் வேணுமா? அப்படிங்கிறதையே இதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ண போறாங்களாம். அப்ப நம்ம இவ்வளோ நாளா பாக்கெட்ல அடைச்சு சாப்பிடுற உணவுகள் எந்த அளவுக்கு ரொம்ப எதையுமே கவனிக்காம ஒரு ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறதுனால பாக்கெட்ல அடைக்கப்படுற உணவுகள என்ன உள்ள இருக்குது அப்படின்னு தெரியாமலே தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லார் மத்தியிலயும் எழாம இல்ல. 3வதா வந்து ரோபோ எல்லாத்துக்குமே ஒரு ரோபோ
இப்போ களமிறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே இன்னும் கொஞ்ச காலங்கள்ல மனிதர்களுக்கு ஈக்குவலா ரோபோக்களும் களம் இறங்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. முதல்ல இந்த SaaS அப்படின்னு சொன்னாங்க. சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சேவை பண்றத ஒரு சாஃப்ட்வேருங்கிறது ஒரு சேவை. அததான் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் காலப்போக்குல வந்து சாஃப்ட்வேரை மட்டும் தான் நீங்க சேவையா எடுத்துப்பீங்களா? பைக் எடுக்கும்போது பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ். இப்போ நீங்க ஒரு பைக்கோ, காரோ வாங்குறீங்க அப்படின்னா, அதில உள்ள பேட்டரியே நீங்க வந்து சேவையா கூட மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில இப்போ ராஸ் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு டெக்னிக் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ரோபோட் ஆஸ் அ சர்வீஸ். இந்த ராஸ் அப்படிங்கிறது அமெரிக்கால ஒரு ரோபோவ ஹாஸ்பிட்டல்ல வாடகைக்கு எடுத்துக்கிற ஒரு திட்டம். மாக்ஸி அப்படிங்கிற பேர்ல ஒரு ரோபோவ களமிறக்கியிருக்காங்க. அது ஒரு சிங்கிள் ஹேண்டட் ரோபோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரோபோவ வந்து தனியார் மருத்துவமனையில வாடகைக்கு நீங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்குது. சரி, அந்த ரோபோ வாடகைக்கு எடுக்கிறதுக்கு பதிலா சொந்தமா வாங்குனா என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதுக்குன்னு ஒரு தனியா ஆளுங்க தேவை அப்படிங்கிறதுனால, புது ரோபோட்டுக்கு பதிலா மாசத்துக்கு இவ்வளோ காசு குடுங்க. நாங்க உங்களுக்கு ரோபோவ வாடகைக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, ஒரு ரோபோவ வாடகைக்கு விடுற இந்த விஷயம் தான் அமெரிக்கா ஃபுல்லா இப்போ ஒரு பெருசா ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு. ஏற்கனவே கார் தொழிற்சாலைகள்லாம் வந்து ரோபோக்கள் மேனுஃபேக்சரிங் உற்பத்தியிலேயே களமிறங்கிட்டாங்க. முன்னணியா இருக்கிற பிரபலமான கார் நிறுவனங்களே வந்து மனுஷங்களுக்கு பதிலா ரோபோக்கள ஆல்ரெடி களமிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபியூச்சர்ல இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ல மனிதர்கள் இருப்பாங்களா? அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த அளவுல இப்போ அடுத்த கட்டமா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த ரோபோக்கள் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு வழி புரியாது. அதே நேரத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு புரிஞ்ச உணர்வு ரோபோக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்கத்தான் செய்யுது. அப்படின்னாலுமே வருங்காலங்கள்ல இது ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. சரி, இப்போ இந்த ரோபோக்கள வாடகைக்கு எடுக்கிற சேவைக்கு எப்படி கட்டண நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அந்த 8 மணி நேரத்துக்கு இவ்வளோ ஊதியம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த ரோபோக்கள நீங்க எத்தன ஷிஃப்ட் யூஸ் பண்றீங்க, அதுக்கு தகுந்த மாரி நாங்க வந்து பேக்கேஜஸ் ரெடி பண்ணுவோம். இந்த ரோபோ 8 மணி நேரம் வேலை செஞ்சுச்சு. அதுக்கு எங்களுக்கு இவ்வளோ வாடகை குடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு புது பிசினஸும் அமெரிக்கால ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. இந்த ஈரான் அமெரிக்கா போர் சம்பந்தமா எப்போ இந்த போர் ஆரம்பிச்சதோ அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நொடிக்கு நொடி ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுல வந்து இப்போ ஒரு புது திருப்பம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சவுதி அரேபியா மேல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்லாம் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்கு. இந்த வீடியோ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பதிவு பண்றோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கிடைச்ச தகவலை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து அவங்க ஈரானும் அமெரிக்காவும் ஓரளவுக்கு சுமூகமா போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிற மத்தியில, ஆனா அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து சவுதி அரேபியாவோட பார்டர்ல குண்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. இந்த தாக்குதல்ல சவுதி மட்டும் கிடையாதுங்க. ஏமன், எகிப்து அப்புறம் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்களும் இந்த அட்டாக்ல காயமடைஞ்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. சவுதி வந்து இதை வந்து வன்மையா கண்டிச்சிருக்காங்க. யாரோ 2 பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா எங்க மேல நீங்க அட்டாக் பண்றீங்க, சவுதி மேல நீங்க எதுக்கு அட்டாக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளை சேர்ந்த அதிகாரிகள் வந்து மெக்கா அப்படின்னு ஒரு டவுன் இருக்கு இல்லையா, அந்த மெக்கால வந்து உச்சி மாநாடு ஒன்று நடத்த போறதா சொல்றாங்க. இதுக்கு நடுவுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தகவல் அண்மையில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஈரானுடைய புதிய உச்சபட்ச தலைவரா இருக்கிற முஸ்தபா கமேனி அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளும் இது சம்பந்தமான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அமெரிக்கா இஸ்ரேலுடைய கூட்டு தாக்குதல்ல உயிரிழந்த அந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் தான் அந்த கமேனி. கமேனியோட பையன் தான் இந்த முஜ்தபா. இந்த முஜ்தபாவுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் உலக அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. கமேனி கொல்லப்பட்டதுல இருந்து இவரை பொது வெளியில நாங்க யாருமே சரியா பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வதேச தகவல் இருக்கு. அதே நேரத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின தாக்குதல்ல அன்னைக்கு தேதியிலேயே இந்த முஸ்தபாவும் கூட இருந்தாரு. அவருக்கு முகத்துல, உதட்டுல இதெல்லாம் வந்து பயங்கரமா காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அவரு சில அறுவை சிகிச்சைகளும் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எதையுமே உறுதிப்பட சொல்ல முடியல. இது அமெரிக்காவுக்கே சரியா இன்னும் தெரிய வரல. ஆனா முஸ்தபா உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வலம் வருது. கூடிய சீக்கிரம் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கன்னு ஒரு சோர்ஸ் சொல்லுது. இப்போ ஒரு ஈரானுக்கு ஒரு அதிபர் இருக்காரு. அந்த அதிபருக்கு உச்சபட்ச தலைவருக்கும் இந்த அதிபரும் வந்து அடிக்கடி பேசிக்கிட்டாதான் நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு தொடர்பா இருக்கவுமே தவிர, இந்த புது உச்சபட்ச தலைவரை இந்த அதிபரா இருக்கிறவரு தொடர்பு கொள்ளவே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. இப்ப இருக்கிற அதிபர் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு எங்கேயாவது ஓடிடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறதாவும் அங்க இருக்கிற கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. இப்போ ஈரானுடைய உச்சபட்ச தலைவரும் இல்ல. அதே நேரத்துல இப்போ ஆட்சியில இருக்கிற அதிபரும் ஒன்னும்
அதுக்கு மக்களுடைய மனநிலைக்கு தகுந்தபடி இல்ல அப்படிங்கிறதுனால, இப்ப ஈரான்ல ஒரு உச்சபட்ச அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க ஈரான்ல அப்படிங்கிற மாதிரியான கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இதுல இந்த உச்சபட்ச தலைவர் யார்? அவரு கமேனி இறந்ததுக்கு பிறகு அவருடைய மகன் முஜ்தபா கமேனி இருக்காரா? இல்லையா? இந்த மாதிரியான தகவல்கள் டெய்லி ஏதோ ஒரு புது புது அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான அப்டேட்ஸ் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரியான தகவல்கள் வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள், அதே நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி. வணக்கம்.